வசதியெல்லாம் போனதுக்கு அப்புறமா இந்த வயசானவனை வீட்டை விட்டு வெளியே போயான்னு சொல்லாம உங்களோடவே வச்சு 3 வேளை சோறு போட்டீங்க. இந்த நன்றி கடனை அடுத்த ஜென்மத்திலேயாவது அடைக்கணும்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இந்த வயலுகாத்த அம்மா இந்த ஜென்மத்திலேயே அதுக்கு ஒரு வழியை காட்டி விட்டாளுங்க. அட என்னங்க, ஊருக்குள்ள யாருமே கண்ணை கசக்கூடாதுன்னு நினைக்கிற குடும்பம் நம்ம குடும்பம். நீங்க எனக்காக போய் கண்ணை கசக்கிட்ட. இல்ல கணக்கு, எங்க அப்பா செத்து போயிட்டான்னு நினைச்சேன். உங்களுக்குள்ள உயிரோட தான் இருக்கார். இது ஒண்ணு போதுங்க. இதுக்கு மேல இந்த கிழவனுக்கு என்ன வேணும்? அப்புறம் நான் வரட்டுங்களா? ஏன்னா போலீஸ் என்னை தேடி வரக்கூடாதுங்க. வந்தா நம்ம குடும்பத்துக்கு அசிங்கமாயிருங்க. அதனால நானே போயிருந்தேங்க. வரட்டுங்களா? அப்புறம் இவன் யாரு, இவனை யாரு அனுப்பிச்சுப்பாங்கிறத பத்தி எல்லாம் நீங்க அனாவசியமா மண்டை போட்டு குழப்பிக்காதீங்க. அதெல்லாம் போலீஸ்காரன் பாத்துக்குவானுங்க. அவனுக்கு என்ன வேலை? பிடிச்ச போடுவார்ல. இப்படித்தானுங்க 1936ல. ஆமாங்க, இப்படித்தான் 1936ல சொல்லியா? ஒண்ணுமே நடக்கலைங்க. அப்புறம் ஏன் இதை சொன்னேன்? ஏனுங்க, விஷயத்தோட 1947, 48, 49 சொன்னல. அப்ப பேச விட்டீங்களா நீங்க? வாய் அடிச்சீங்களா? இப்போ ஒண்ணுமே இல்லாம 1936 என்னன்னு கேக்குறாரு பாரு.